36 டீமு, 36 டீம்ல 28 டீமு இல்ல 32 டீம் வந்து இதாகுமா? ஆமா. ஆ ம். அவுட்ல வர்றது எப்படி வரும் இல்லையா? இல்ல இது நாள் வரைக்கும் ஒரு ஃபார்மேட் பார்த்து நம்ம பழக்கப்பட்டுருக்கோம். இப்படிதான் இப்படிதான் பிக்சர்ஸ் போட்டு வரும்னு சொல்லி பழக்கப்பட்டுருக்கோம். எத பத்தி பேசுறேன்னா, அந்த யுசிஎல் சாம்பியன்ஸ் லீக் வந்துருச்சு. அதோட ஃபார்மேட் வந்து நெறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. சொல்லியிருக்காங்க. அப்ப கேட்கிறப்ப கூட புரியிற மாரி இருக்கு. அப்படியா? அப்படின்னு சொல்லி புரியிற மாரி இருக்கு. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு, இது எப்படி வரப்போகுதுன்னு நம்ம யோசிச்சு பார்த்தா, திரும்ப அதே மாரி பழைய நிலைமைக்கு போயிருது. ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு. அதனால வந்து இந்த ஃபார்மேட்ட பத்தியும், அதே மாரி இந்த பிக்சர்ஸ் ஆல்ரெடி போட்டுட்டாங்க. இதுல இருக்கக்கூடிய மேட்சஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அதுல குறைய சொல்ல முடியாது. எக்ஸைட்மென்ட்டா இருக்கு. அதனால அத பத்தி பேசலான்ட்டு தான் உங்களையும் கூப்பிட்டேன். நீங்க வர்றதுக்குள்ள டக்குனு ஏதோ யோசிச்சு பார்த்துக்குறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க வந்துட்டீங்க. உங்களுக்கு ஓகே. தெரியுமா ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? எனக்கு எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுச்சு. என்னடா சொல்றா? ஸோ அத பத்தி முன்னாடி நம்ம ரெட் டைனோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வந்து வணக்கம். ஸோ இந்த வீடியோ வந்து சாம்பியன்ஸ் லீக் ஸ்டார்ட் ஆகப்போது. இன்னும் வந்து ஒரு 1 வாரம் தான் இருக்கு. ஸோ இன்னும் 1 வாரத்துல வந்து நம்ம சாம்பியன்ஸ் லீக் ஸ்டார்ட் ஆகப்போது. புது ஃபார்மேட்டு. ஸோ அதான் நீங்க சொன்ன மாரி 36 டீமு. வழக்கமா வந்து 32 டீம் இருக்கும். 8 குரூப்பா வந்து அத பிரிச்சுருவாங்க. 4, 4 டீமா. ஸோ அதுல வந்து நம்மளுக்கு வழக்கம் போல தெரியும். ஒரு குரூப்ல வந்து 2 டீம யார் டாப்ல இருக்காங்களோ அவங்கள வந்து போட்டு ரவுண்ட் ஆஃப் 16 போவும். இந்த வாட்டி தான் வந்து கொஞ்சம் ஆ வித்தியாசமா வந்து போட்டுருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 3, 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவிட் டைம்ல எஸ்பெஷலி வந்து ஆ ஃபுட்பால் ஃபேன்ஸ்க்குலாம் அச்சுறுத்தலான ஒரு 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 விஷயம் வந்து நடந்துச்சு. இந்த மாரி பெரிய டீம்லாம் எஸ்பெஷலி இந்த லாலிகால இருக்கிற டீம்ஸு, இந்த ரியல் மேட்ரிட், அப்புறம் பார்சிலோனா, அப்புறம் பிரீமியர் லீக்லயே வந்து மேன் சிட்டி, செல்சி இந்த மாரி சில டீம்லாம் வந்து அ சேர்ந்து ஒரு சூப்பர் லீக் மாரி விளையாடலாம். அதுல வந்து இந்த மாரி பெரிய கிளப்ஸ் மட்டும் விளையாடும். அது வந்து லீக் ஃபிக்சர்ஸ்க்கு நடுவுல மாரி பெரிய கிளப்ஸ்க்கு மத்தியில மட்டும் விளையாடி ரெவென்யூ வந்து ஜெனரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஒண்ணு கொண்டு வந்துர ட்ரை பண்ணாங்க. Would destroy the dreams of clubs across the continent. Super League. I don't know what's super about it because I'll call it shit. I'm disgusted, absolutely disgusted. It's a disgrace. Because I think it is just pure greed. People don't watch games anymore with nothing extra. For me, a war on football. ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல. ஸோ அதே வந்து இப்போ கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணி சாம்பியன்ஸ் லீகே அப்படி மாத்திட்டானுங்க. You could even say this is a super league. I told you, this will never happen. என்ன ஒண்ணு சூப்பர் லீக் வந்து யுஎஃப்ஆ இல்லாம ஒரு தனி போர்டா வந்து அவங்க பண்ணலாம்னு ட்ரை பண்ணானுங்க. நம்ம ஊர் இந்த ஐசிஎல், ஐபிஎல் அந்த மாரி. ஆ பட் ஆனா இது வந்து யுஎஃப்ஆவே வந்து ட ட இதுவா மாத்திட்டாங்க. டோர்னமென்ட் ஃபார்மேட்ட. ஸோ இது மெயினா இவ்ளோ விஷயத்துக்கு பின்னாடி ஒரே ஒரே மேட்டர்ல வந்து முடிச்சிடலாம் இத. என்னன்னா மெயினா வந்து டிவி. காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி அவ்வளவுதான். ஸோ பொதுவா வந்து நம்ம சாம்பியன்ஸ் லீக் குரூப் ஸ்டேஜ் மேட்ச்லாம் வந்து நமக்கு தெரியும். எப்படியும் வந்து ரேர் பீஸா மாட்டோம். இப்போ அந்த 8 குரூப் பிரிச்சுருவாங்கல்ல. குரூப் ஏ டூ குரூப் ஹெச்ல ஏதோ ஒரு குரூப் இல்ல 2 குரூப் தான் உங்களுக்கு சுவாரஸ்யமான குரூப்பா மாட்டும். உதாரணத்துக்கு போன சீசன் பார்த்தீங்கன்னா, குரூப் ஆஃப் டெத் இந்த டோர்ட்மண்ட், பிஎஸ்ஜி, நியூகாசில், மிலான், ஏசி மிலான். இந்த 4ம் வந்து ஒரு குரூப்ல இருந்தானுங்க. ஸோ அது வந்து ரேர் கமாடிட்டி. அந்த மாரி வந்து மாட்றது. ஸோ அப்படி இருக்க சொல்ல உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, முக்கியமான பெரிய மேட்ச் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு வருதுல்ல உங்களுக்கு. குரூப் ஸ்டேஜ்ல. ஸோ அதனால வந்து உங்களுக்கு குரூப் ஸ்டேஜ பொறுத்தவரைக்கும் வியூவர்ஷிப் கொஞ்சம் கம்மி ஆவுது. ரவுண்ட் ஆஃப் 16 உங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லாருமே அத வந்து பார்த்துருவாங்க. ஃபுட்பால் ஃபேன்ஸ். ஸோ அத வந்து இப்போ இந்த டிவி டைம வந்து இன்கிரீஸ் பண்ணணும். ஸோ இன்கிரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இந்த புது ஃபார்மேட்ட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் பிசினஸ் தான். திஸ் இஸ் பிசினஸ் தான். எண்ட் ஆஃப் த டே. ஸோ இது வந்து கண்டிப்பா கிளப்ஸ்க்குலாம் ஒரு தலைவலி தான். என்னதான் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து அவங்களுக்கு டிவி டீல்லேருந்து ஜெனரேட் ஆனாலும், அவங்க பிளேயர் ஃபிட்னஸ்ஸு, எக்ஸ்ட்ரா மேட்சஸ் விளையாடுறாங்க. இதுல வந்து சாம்பியன்ஷிப் பர்சூட்ல இருக்கிற டீம்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த விதத்துல வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இது புதுசு கண்டிப்பா
அட்ஜஸ்ட் பண்றதுக்கு டைம் ஆகும். சில டீம்ஸ்க்குலாம். ஒரு சீசன்டு டீம்ஸ்லாம் இருப்பாங்க சில பேர். பயர்ன், ரியல் மேட்ரிட் அவங்களுக்கெல்லாம் இது மேபி பெரிய சேலஞ்சா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கலாம். பட் லிட்டரல்லி வந்து நீங்க ஒரு நெறைய கேம் விளையாடுறீங்க இதுல. பொதுவா வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 6 கேம் விளையாடுவீங்க. இதுல குரூப் ஸ்டேஜ்ல. நீங்க ஒரு குரூப்ல நீங்க உங்க அந்த டீம் இல்லாம ஒரு 3 டீம் இருக்கும். அந்த 3 டீம் கூட ஒரு ஹோம், ஒரு அவேன்னு விளையாடுவோம். ஸோ இந்த வாட்டி பார்த்தோம்னா எப்படின்னா 4 டீமா பிரிச்சிருக்காங்க. 36 டீமு. ஒரு 4 டீம் எக்ஸ்ட்ரா போட்டு 36 வந்து 4ஆ பிரிச்சிருக்காங்க. பார்ட்ஸ்ன்னு சொல்லி. ஸோ இந்த 36 டீம் வந்து பார்ட்ஸா எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, கடைசி 5 வருஷத்துல அந்த டீமுடைய யுஎஃபா பெர்ஃபார்மன்ஸ். யுஎஃபானா வந்து 3 மெயினான டோர்னமென்ட் நடக்குது இப்ப. சாம்பியன்ஸ் லீக், யூரோப்பா லீக், கான்ஃபரன்ஸ் லீக். இந்த 3த்துலயுமே வந்து அந்த டீமுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கு? அப்படின்றத பார்த்துட்டு, அதாவது குவாலிஃபை ஆன டீம்ஸ்க்கு மத்தியில, சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆன டீம்ஸ்ல அந்த 36 டீம்ல அவங்க யுஎஃபா கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்கு? கடைசி 5 சீசன்லன்றத பார்த்துட்டு 4 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. ஸோ பார்ட் 1 அப்படின்றதுல வந்து டாப் 9 டீம்ஸ் அந்த ரேங்கிங்ல எந்த 9 டீம்ஸ் இருக்காங்களோ அவங்க வந்து ஒரு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அப்படி பிரிச்சிருக்காங்க. பிரிச்சுட்டு இதுல குரூப் ஸ்டேஜ் மேட்ச் வந்து எப்படி போட்டிருக்காங்கன்னா, ஒவ்வொரு டீமுக்குமே 8 மேட்ச் விளையாடுவாங்க. குரூப் மேட்ச். அந்த 8ல 4 வந்து ஹோமு, 4 வந்து அவே. ஸோ 2 எக்ஸ்ட்ரா மேட்ச் விளையாடுறாங்க. ஒரு ஹோம் மேட்ச், ஒரு அவே எக்ஸ்ட்ரா. குரூப் ஸ்டேஜ்லயே. குரூப் ஸ்டேஜ்ல. ஸோ வழக்கமா 6 விட்டவங்க இப்ப 8 விளையாடுறாங்க. அந்த 8 டீம் வந்து நம்ம பார்த்திருப்போம். நம்ம அண்ணன் ரொனால்டோ வந்து சீஃப் கெஸ்ட்டா வந்தாப்புல. இந்த ஏஐ வச்சு வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. அதாவது என்னன்னா, இப்ப வழக்கமா வந்து நமக்கு தெரியும். அது ஹிஸ்டாரிக்கலா எல்லாமே வந்து நம்ம உட்கார்ந்து பார்ப்போம். அந்த வந்து அந்த இதுல போட்டு, போர்ட்ல போட்டு, லாட்டரியில போட்டு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சீட் இப்படி எடுப்பாங்க. சீட் எடுத்த உடனே இப்படி ஓப்பன் பண்ணுவாங்க. இது இப்படி வரும் பேரு. இது என்ன டீமு? லிவர்பூல், ரியல் மேட்ரிட் அந்த மாரி. ஸோ அது இல்லாம இந்த வாட்டி என்னன்னா, ரொனால்டோவ கூப்ட்டு, ரொனால்டோ என்னன்னா பட்டன் தட்டிக்கிட்டு இருக்கான் என்னமோ. And Shakhtar and Arsenal have their drawn opponents. Reveal the remaining 2 opponents. Then push. Yes, that's special one. Special club. என்னடான்னா ஏஐன்றானுங்க. இவங்க சொல்ற ஏஐலாம் இன்னைக்கு வந்தது. அன்னைக்கே ஏதோ கஷ்டப்பட்டு Cluj. Second time. இத வந்து ஒரு புது சேஞ்சுன்னு எடுத்துக்கிறதா என்னன்னு தெரியல. இதுல ஏஐ பண்றதுல ஏஐ வச்சு இதெல்லாம் பண்ணணுமா? தெரியல எனக்கு. லக்கி அந்த லாட்டரி டிராவே வச்சுக்கலாம் தெரியல எனக்கு. பட் ஆனா ரேண்டமா ஏஐ வந்து பிக் பண்ணுது உங்களுக்கு. ஒரு டீமுக்கும். ஸோ பார்ட் 1 ஒரு பார்ட்லேருந்தும் அவங்க வந்து 2 டீம் கூட விளையாடுறாங்க. பார்ட் 1லேருந்து 2, பார்ட் 2 2, பார்ட் 3 2, பார்ட் 4 2. அந்த 8 டீமையும் வந்து 4 ஹோம் 4 அவே ரேண்டமா பிக் பண்ணுது. அது என்னென்ன டீம்ங்கிறத. ஸோ இந்த வகையில வந்து இப்போ உங்களுக்கு எல்லா டீமும் வந்து 8 கேம் விளையாடுமா? இப்போ அடுத்த ரவுண்ட் ஆஃப் 16 எப்படி போகுதுன்னா, இப்ப இந்த 36 டீமையும் சேர்த்து ஒரு லீக் மாரி நெனச்சுக்கோங்க. ஒரு லீக் டேபிள் போட்டுர்றாங்க. முன்னாடி நம்மளுக்கு எப்படி இருந்தது? அந்த குரூப்ல வந்து யாரு டாப் 2வோ அவங்க வந்து போவாங்க. ஜெயிச்சா 3 பாயிண்ட், டிரா பண்ணா 1 பாயிண்ட், கோல் டிஃபரன்ஷியல்லாம் வச்சு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, 4 பார்ட்டும் சேர்த்து 36 டீமுக்கும் ஒரே டேபிளா போட்டாங்க. போட்டு அந்த 8 மேட்சும் முடியுதுல்ல எல்லா டீமுக்கும். அந்த 8 மேட்சும் முடியும்போது, அந்த டேபிள்ல முதல் 8 டீம்ல இருக்கிறவங்க டைரக்ட்டா ரவுண்ட் ஆஃப் 16 போயிருவாங்க. ரிமைனிங் 8 முன்னாடி கடைசி 12 டீம் இருக்குல்ல. 25லேருந்து 36 வரைக்கும். அந்த கடைசி 12 டீம் டைரக்ட்டா எலிமினேட்டட். டோர்னமென்ட்லேருந்து. இந்த 9 டூ 24 நடுவுல இருக்கிற 16 டீம் இருக்குது பாருங்க. அவனுங்களுக்கு தான் கட்டம். என்னன்னா, இப்ப நம்ம வந்து இப்போ முன்னாடிலாம் போன பழைய ஃபார்மேட்ல இந்த 3வது இடத்துல முடிப்பாங்க. குரூப் ஸ்டேஜ்ல. அந்த 3வது இடத்துல முடிக்கிற டீம்ஸ் வந்து 8 குரூப்லயுமே வந்து 4 டீமோ, 6 டீமோ வந்து யூரோப்பா லீக் குவாலிஃபை ஆவாங்க. யூரோப்பா லீக்ல குவாலிஃபை ஆயிட்டு அங்க ரவுண்ட் ஆஃப் 32ன்னு ஒண்ணு விளையாடுவாங்க. ஒரு டீம் கூட. அது வந்து ஒரு 2 லீக் டை இருக்கும். ஒரு ஹோமு, ஒரு அவே. அதே மாரியே தான் இந்த 16 டீமும் வந்து மறுபடியும் வந்து டிரா எடுப்பாங்க. அந்த டிரால இந்த 16லேருந்து 8 டீம் வந்து மீதி 8ஆ குவாலிஃபை ஆகும் ரவுண்ட் ஆஃப் 16க்கு.
பிரிஸ்ட் அதான் வழக்கம் போல நம்ம ரவுண்ட் ஆஃப் 16 மாரியே ஒரு ரவுண்ட் ஆஃப் 16 இங்க நடக்கும். சோ அவங்க எக்ஸ்ட்ரா ரவுண்ட் ஆஃப் 16 விளையாடணும் பேசிக்கா. அப்ப ஆல்ரெடி குரூப் ஸ்டேஜ்ல 8 கேம், திரும்ப இங்க ஒரு 2 கேம். அதுக்கப்புறம் வேற அப்பதான் அது அத்தனை கேம் ஆனதுக்கு அப்புறம் தான் ரவுண்ட் ஆஃப் 16 வராடா ரவுண்ட் ஆஃப் அப்படின்னா 16 தான் வருது. அதுக்கப்புறம் ரவுண்ட் ஆஃப் 16 குவார்டர் ஃபைனல், செமி ஃபைனல், ஃபைனல் போனோம். புரியுதா? இப்ப அதுதான் இப்ப அது வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த முதல் டாப் 8 உள்ள போயிரணும். சேவை தாங்காதுண்ணே. அதுதான் இத்தனை குத்து வாங்கின சேவைக்கு என்ன பண்ண போற? எப்படி தேத்த போறன்ற மாதிரி இருக்கு. அதான் தெரியல. இப்போ அந்த அந்த டாப் 8ம் கூட பாருங்க உங்களுக்கு யூரோப்ல இருக்கிற எல்லா டீம் கூடயும் நீங்க போட்டி போடணும். அந்த டாப் 8 இல்லையா? இப்ப ஒண்ணா போட்டதுல வந்து அதான பிரச்சனை உங்களுக்கு. இந்த டாப் 8ல வந்து இங்கிலாந்துல இருக்கிற டாப் 4 டீம் இருக்கும். ஆமா. லா லீகால இருக்கிற டீம் இருக்கும். புண்டஸ் லீகால இருக்கிற பாயர்ன், டோர்ட்மண்ட், லெவர்கூசன் இவனுங்க இருப்பானுங்க. அதே மாரி பிஎஸ்ஜி அவங்க இருப்பாங்க. பிரான்ஸ், இட்டலி டீம்ஸ் இருப்பாங்க. இன்டர் மிலான், ஏசி மிலான், ஜுவென்டஸ். ஆமா. போர்ச்சுகல்ல இருந்து வருவாங்கல்ல அப்புறம். ஆமாமா. ஸ்போர்ட்டிங் இருக்கானுங்க. இட்டலில இருந்து அட்டலாண்டான்னு ஒரு டீம் அவனுங்க யூரோப்பா லீக் ஜெயிச்சானுங்க போன சீசன். அவனுங்க இருக்கானுங்க. ஜிரோனா இருக்கானுங்க லா லீகால. அட்லெட்டிகோ இருக்கானுங்க. பார்சிலோனா, ரியல் மேட்ரிட். இத்தனை டீம் இருக்கும்போது உங்களுக்கு டாப் 8 வந்து கடுமையான ஒரு ஃபைட் இருக்கும். உங்களுக்கு. கண்டிப்பா. அந்த 9-24ம் வந்து ஒரு எப்படி நம்ம பேட்டில் ஆஃப் த பாஸ்டர்ட்ஸ்ன்னுவானுங்களே கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல. ஆமா. இது அந்த மாரி தான் ஆகப்போகுது உங்களுக்கு. 9-24. அதுவும் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து வழக்கமா வந்து நம்மளுக்கு குரூப் மேட்சஸ் நவம்பர்லயே முடிஞ்சிரும். நவம்பர் எண்டுல. அதுக்கப்புறம் வந்து டிசம்பர்ல வந்து உங்களுக்கு இது வரும். கிறிஸ்மஸ் முடியும். அதுக்கப்புறம் பாக்ஸிங் டேல லீக் மேட்ச் விளையாடுவாங்க. நியூ இயர் ஈவ் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிப்ரவரியில தான் வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் 16 ஸ்டார்ட் ஆகும். வழக்கமா குவாலிஃபை ஆனவங்களுக்கு. சோ ஒரு மாசம் உங்களுக்கு கேப் இருக்கும். யூரோப்பியன். ஆனா இப்ப இந்த 8 மேட்ச் வச்சதுனால எப்ப முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் ஜனவரில தான் முடியுது உங்களுக்கு. மேட்ச் டே 8. அதாவது செப்டம்பர் 17 அதாவது ஜான்வரி 29 வரைக்கும் போகுது. லீக் குரூப் ஸ்டேஜ் மேட்ச் மட்டுமே. அப்ப பாருங்க ஜான்வரி வரைக்கும் உங்களுக்கு கேப் இல்லாம ஜான்வரி எண்ட் வரைக்கும் போகுது. இதுல இந்த 9 டூ 24 காரணங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் 16 இருக்கு. எக்ஸ்ட்ரா ரவுண்ட் ஆஃப் 16. அது பிப்ரவரியிலே நடக்கணும் உங்களுக்கு. அதுவும் பிப்ரவரியிலே நடந்து ஆக்சுவல் ரவுண்ட் ஆஃப் 16யும் பிப்ரவரியிலே நடத்துவாங்க எனக்கு தெரிஞ்சு. மேட்சோட நம்பர்ஸும் அதிகம். அதே நேரத்துல அதுக்கான லீகும் விளையாடணும். ரொம்ப கம்மியா இருக்கு. டக்குன்னு வருது எல்லாம். லீகும் விளையாடணும் அவங்க வீக்கெண்ட்ஸ். ஆ. அவங்க லீக் விளையாடணும் வீக்கெண்ட்ஸ். ஆமா. அததான் சொல்ல வரேன். அது வேற இருக்கு. அப்புறம் அவங்க நேஷனல் டீமுக்கு வேற கான்ட்ரிபியூஷன் இருக்கு. எல்லாமே FIFA குவாலிஃபயருக்கு வேற ஆடுவாங்க. என்னங்கடா டேய். ஆமா. ஜனவரி மாசம் வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்நேஷனல் பிரேக் வேற வரும். பொங்கல் சீசன். அது வேற போவானுங்க. அப்ப. சோ அதான் பிளேயர்ஸ் வந்து இது நீங்க NBA பார்த்தீங்கன்னா, NBA இருக்குல்ல. இந்த அமெரிக்கால பாஸ்கெட் பால். அதுல பார்த்தீங்கன்னா இப்படிதான். குரூப் ஸ்டேஜ்ல மட்டுமே அவனுங்க வந்து ஒரு 86 மேட்ச் அப்படி விளையாடுவானுங்க. ஃபுட்பால் வந்து வாரம் பிசினஸ். NBA வந்து வாரத்துக்கு 3 நாள் அப்படி வேலை பார்ப்பாங்க. 3, 4 நாள் மேட்ச். குரூப் ஸ்டேஜ பொறுத்து. அதுக்கப்புறம் பிளே ஆஃப் போனதுக்கு அப்புறமும் வந்து 2 டீமா பிராக்கெட் போட்டு பிடிப்பாங்க. 1 வெர்சஸ் 8, 2 வெர்சஸ் 7ன்னு பிரிச்சுட்டு அவங்களுமே 7 மேட்ச் சீரிஸ் விளையாடுவாங்க. பெஸ்ட் ஆஃப் 7ல யார் வின் பண்றாங்களோ அவங்க அடுத்த ரவுண்டுக்கு அட்வான்ஸ். குவார்டர் ஃபைனல்ஸ். அதுலேருந்து செமி ஃபைனல். ஃபைனல்ஸ்லயும் வந்து அதே மாதிரி தான் பெஸ்ட் ஆஃப் 7 சீரிஸ் தான் போகும். NBAல. ஒரு மேட்ச் ஃபைனல். சோ கிட்டத்தட்ட உங்களுக்கு பிளே ஆஃப் மட்டும் நார்மலா ஃபுட்பால் வச்சுக்கிட்டு குரூப் ஸ்டேஜ் மேட்ச் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு NBA ஃபார்மேட்ட கொண்டு வராங்க. பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட தே எண்ட் அப் பிளேயிங் மோர் மேட்சஸ் உங்களுக்கு. இப்ப ஜனவரி எண்டுன்னு பார்த்தீங்கன்னா, லீக பொறுத்தவரைக்கும் ஒரு 20 மேட்ச் முடிஞ்சிரும். ஜனவரி எண்டு தான் உங்களுக்கு. லீக்லயே 20 மேட்ச்னா இங்கே ஒரு 8 அது இல்லாம வந்து அவங்க வந்து ஒரு இதெல்லாம் FA கப் அந்த மாதிரிலாம் லோக்கல் கப் டைஸ் வேற இருக்கும். அதெல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஜனவரி எண்டுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு 35 மேட்ச் கிட்ட விளையாடிடுறாங்க பிளேயர்ஸ். சோ ஒரு டீம் புரோகிரஸ் ஆகுது. இப்ப ரியல் மேட்ரிட் மாதிரி ஒரு டீம் வந்து ஃபைனல் வரைக்கும் போறாங்க அப்படின்னா சாம்பியன்ஸ் லீக்ல அவங்க எத்தனை மேட்ச் விளையாடுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க.
இந்த சீசன் 60, 70 மேட்ச் 65 மேட்ச் விளையாடுறாங்க ஆல்மோஸ்ட். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஆமா. 2வது வந்து என்ன சொல்றது? பக்கம் வந்து பிளேயர்ஸ் வந்து அதிகமா எக்ஸ்ட்ராக்ட் ஆனாலும், பார்க்கிற ஆடியன்ஸுக்குமே வந்து இந்த லாஜிக் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. பார்க்கிற ஆடியன்ஸுக்குமே வந்து ஒரு பொருள நம்ம அதிகமா தள்ளும்போது, அவங்களுக்கு அதோட திகட்டுமா? எக்ஸைட்மென்ட்டுமே குறையும். ம். திகட்டுற மாரி ஆகும். பட் ஆனா நீங்க NBA கொண்டு வந்து இதுல ரிலேட் பண்ணி பேசும்போது என்ன தோணுதுன்னா, திகட்டும். அட் த சேம் டைம் வந்து பாப்புலேஷன் அதிகம் இல்ல. கரெக்ட். ஒரு குரூப் போனா இன்னொரு குரூப் வந்து பார்க்கும்ல எப்படினாலும். அப்படின்ற நம்பிக்கையில ஆக்சுவலா நீங்க கரெக்ட்டான செக்வே இது. நம்ம இந்த ஷெட்யூல் பத்தி பேசுவோம். என்னென்ன மேட்ச் இருக்குன்னு. நீங்க சொன்னது தான் நானும் யோசிச்சேன். ஷெட்யூல் பார்த்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு புரியுது. இவனுங்க ட்ரிக்ஸா தான் பண்ணியிருக்கானுங்க அதையும். என்ன தெரியுமா பண்ணியிருக்கானுங்க? ஒரு நாளைக்கு 6 மேட்ச் நடத்துறானுங்க. ஓ! ஓகே. ஒரு நாளைக்கு 6 மேட்ச்ல நான் வந்து 6 மேட்ச்ல அட்லீஸ்ட் ஒரு மேட்சாவது வந்து ஸ்டார் மேட்ச்சா இருக்கிற மாரி பார்த்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு. அதே மாரி முன்னாடிலாம் வந்து 2 நாள் தான் விளையாடுவாங்க. டியூஸ்டே, வெட்னஸ்டே மட்டும் தான் சாம்பியன்ஸ் லீக் இருந்துச்சு. இப்ப 3 நாள் ஆக்கிட்டு. டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே. ஆ. 3 நாளும் 7, 7 மேட்ச். 6 மேட்ச் சாரி ஒரு நாளைக்கு. 18 மேட்ச் முடியுது உங்களுக்கு. ஒரு மேட்ச் டேல. ஸோ இந்த 3 அப்ப இந்த 3 நாள்லயுமே வந்து 3 மேட்சாவது அட்லீஸ்ட் இந்த 3 நாள்ல அட்லீஸ்ட் ஒரு 2 மேட்சாவது வந்து பெரிய மேட்சா வச்சிருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் மேட்ச் டேல பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 17 செவ்வாய்க்கிழமை வந்து ஏசி மிலான் வெர்சஸ் லிவர்பூல் இருக்கு. ஓ! ஓகே. அன்னைக்கு 6 மேட்ச் இருக்கு. பட் ஆனா ஒரு மேட்ச வந்து கண்டிப்பா டியூன் இன் பண்ண வச்சுடுறானுங்க. மத்த 5 மேட்சும் பெருசா நீங்க பார்க்கல அப்டின்னா. ஆஃப் கோர்ஸ் அந்தந்த ஃபேன்ஸ் வந்து பார்க்க தான் போறானுங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. மேட்ச. நான் சொல்றது இப்ப ஜெனரல் ஃபுட்பால் ஃபேன்ஸ் இப்ப நானுமே வந்து கண்டிப்பா நம்ம 2 பேரும் மிலான் வெர்சஸ் லிவர்பூல் பார்ப்போம். அது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேவே வருது அந்த மேட்ச். இது பழைய ஃபார்மேட்ல வந்து இது உங்களுக்கு சாத்தியமா? இருக்காது. அது டவுட் உங்களுக்கு. ஒரே குரூப்ல வரணும். வந்து ஃபர்ஸ்ட் டேவே அந்த மேட்ச் வந்து உங்களுக்கு நடக்கணும். அது மாரி ஷெட்யூல் வந்தா அது நடக்கும். பட் அதுதான். அதே மாரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் வீக்லயே இன்னொரு பெரிய மேட்ச் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேன் சிட்டி வெர்சஸ் இன்டர். அது 2வது நாள் வந்து அந்த பெரிய மேட்ச் வச்சிருக்கானுங்க. மேன் சிட்டி வெர்சஸ் இன்டர் ஓரளவுக்கு ஃபுட்பால் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்ப்பாங்க. அதே மாரி 3வது நாள் வந்து உங்களுக்கு அட்லெட்டிகோ மேட்ரிட் வெர்சஸ் ஆர்பி லைப்சிக் வச்சிருக்கானுங்க. அட்லெட்டிகோ மேட்ரிட் வெர்சஸ் ஆர்பி லைப்சிக். ஓ! ஓகே, ஓகே. அந்த டீம் வச்சிரு. அந்த மேட்ச் எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் ஒரு மாரி ஈக்குவலா மாரி அந்த போட்டி வந்து சமமா போகும். இன்ட்ரஸ்டா இருக்கும் பார்க்கலாம். அப்படிங்கிற மாரி தான் சொல்லும்போதே. அட்லீஸ்ட் ஒரு மேட்சாவது அப்படி வச்சிடுறாங்க ஒரு நாளைக்கு. ஏன்னா உங்களுக்கு 6 மேட்ச் இருக்குல்ல. 1 மாட்டிரும் ஈஸியா உங்களுக்கு. அதான். ஸோ பார்ப்போம். என்ன அவங்க வந்து இந்த டிவி பண வெறியனுங்க தானே எப்படியும் எல்லாருமே. ஸோ இப்ப வந்து அப்படிதான் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ இவங்க பணவெறிக்கு வந்து இவங்க சரியான தீனியா இருக்குமா? என்னங்கிறத வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இது வந்து உங்க பிளேயிங் ஸ்டைல் கூட வந்து உங்களுக்கு ஆ எப்படி இருக்குன்றத பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு அக்ரெசிவா விளையாட போறாங்களா எல்லாரும். ஏன்னா டாப் 8க்குள்ள போயிட்டா தான் உங்களுக்கு அட்வான்டேஜ்ன்னு இருக்கிற இடத்துல உங்களுக்கு குரூப் ஸ்டேஜ் மேட்ச்லாம் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்க முடியாது எந்த மேட்சையுமே. எந்த மேட்சுமே ஃப்ரீயா எடுத்துக்க முடியாது இப்ப அவங்களால. மேட்சுமே நீங்க நல்லா விளையாட வேண்டிய கட்டாயத்துல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதான். உங்களுக்கு எல்லாமே டாப்பான டீம்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா இனிஷியலா வந்து ஆரம்பிக்கும்போது வந்து கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் ஹெவியா போட்டே ஆகணும்ன்ற சிச்சுவேஷன்ல இருக்காங்க. டாப் 8க்குள்ள எப்படியாவது போயிரணும் அப்படின்றதுல எல்லா டீமும் முயற்சி பண்ணும். போயிட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகலாம். இல்லாட்டி திரும்ப ஒரு 2 மேட்ச் வேற ஆடிட்டு உட்காந்துருக்கணும். அதுல வேற கிடைக்கலன்னா அப்புறம் வெளியே போற மாதிரி ஆயிரும். அதனால இனிஷியலா குரூப் ஸ்டேஜ்லயே நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா ஹெவியா காட்டணும்ன்ற முனைப்புல எல்லா டீமுமே கண்டிப்பா ஆடுவானுங்கன்றது தெரியுது. போட்ட பிக்சர்ஸ் பார்க்கும்போது தெரியுது. எக்ஸாக்ட்லி. அதுதான். ஸோ இது வந்து பிளே ஸ்டைல் எப்படி எஃபெக்ட் பண்ணும்? இப்ப ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். சிலதெல்லாம் இப்ப போன சீசனே வந்து நெறைய கோல் வந்துச்சு. சாம்பியன்ஸ் லீக்ல. இந்த நாக் ஆஃப் ஸ்டேஜ்ல எஸ்பெஷலி இப்ப இந்த ரியல் மேட்ரிட் வெர்சஸ் மான்செஸ்டர் சிட்டி மேட்ச்லாம் இந்த 3-3லாம் போச்சு. சாந்தியாகோ பெர்னபூல. ஸோ கொஞ்சம் நல்லா அட்டாக்கிங்கா விளையாடுறாங்க சில டீம்ஸ்லாம். ஸோ இப்ப பார்ப்போம். இப்ப குரூப் ஸ்டேஜே வந்து உங்களுக்கு சீரியஸா எடுத்துக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. இன்னொன்னு
குரூப் ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து ஒரு சான்ஸ் ஒருத்தவங்களுக்கு குடுக்குற மாரி இருக்குல்ல. அப்படி எடுத்துக்கலாமா அத? எப்படின்னா, இப்ப வந்து 9 டூ 24 வரைக்கும் மேட்ச் ஆடணும். ஓகேவா? இப்ப யூசுவலா பார்க்கும்போது ரவுண்ட் ஆஃப் 16 போறாங்க. ரவுண்ட் ஆஃப் 16 போறப்ப வந்து ஃபர்ஸ்ட் 16 டீம் போயிரும். இப்ப அப்படி ஃபர்ஸ்ட் 16 டீம் வந்து போகாம, அந்த 16 கீழ இருக்கு பாருங்க. 17, 18, 19, 20, 21, 22, 23, 24 இந்த டீமுக்கெல்லாம் ஒரு சான்ஸ் கிடைக்குதுல்ல, இது மூலமா. அப்படியும் பார்க்கலாம்ல. அப்படியும் பார்க்கலாம் கண்டிப்பா. அதுவும் இருக்கு. கண்டிப்பா அதுவும் இருக்கு. ஸோ இதாங்க இது வந்து உங்களுக்கு NFL இருக்குல்ல, அமெரிக்கால இந்த ரக்பி விளையாடுவாங்கல்ல, அமெரிக்கன் ஃபுட்பால். NFLல வந்து இப்படிதான் உங்களுக்கு இருக்கும். லீக் குரூப் ஸ்டேஜ்லேருந்து உங்களுக்கு பிளே ஆஃப் போம்போது, வைல்டு கார்ட் டீம்ஸ்ன்னு இருக்கும். அத பத்தி எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியாது. ஏன்னா நான் NFL அவ்ளோ க்ளோஸா ஃபாலோ பண்ண மாட்டேன். ஒவ்வொரு சீசனும். பிளே ஆஃப் மட்டும் அப்படி இப்படி பார்த்துருவேன். அந்த பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகுறதுல வந்து உங்களுக்கு வைல்டு கார்டு அப்படின்லாம் இருக்கும். ஸோ, அதாவது அத வந்து எதுக்கு வைக்கிறாங்கன்னா, அவங்க குரூப் ஸ்டேஜ் வந்து நல்லா விளையாடணும். டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கக்கூடாது. இந்த டீம். இப்ப பெரிய டீம்ஸ்லாம் வந்து இப்ப இனஃப் நம்பர் ஆஃப் மேட்சஸ் வந்து வின் பண்ணிட்டு, நம்ம பிளே ஆஃப் பார்த்துக்கலாம்னு உட்கார்ந்துறக்கூடாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப 7 இப்ப குரூப் ஸ்டேஜ்ல வந்து 7 கேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க NFLல. 7மே வின் பண்ணவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். என்ன அட்வான்டேஜ் தெரியுமா? அவங்க டைரக்ட்டா செமி ஃபைனல் போயிருவாங்க. ஓ! பிளே ஆஃப்ல. ஸோ அந்த செமி ஃபைனல் வின் பண்ணா டைரக்ட்டா அவங்க சூப்பர் போல். ஒரே ஒரு ஃபைனல்ஸ் தான். புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, குரூப் ஸ்டேஜையும் சீரியஸா எடுத்துப்பாங்க. சீரியஸா இருப்பாங்க. அப்ப என்னன்னா, ஒவ்வொரு மேட்சும் ஃபயரா இருக்கும். ஒவ்வொரு மேட்சும் ஃபயரா இருந்தா, ஒவ்வொரு மேட்சுக்கும் டிஆர்பி அதிகமா இருக்கும். அதிகம். டிவி ரேட்டிங் அதிகமாகும். ஒவ்வொரு மேட்சும் டிவி ரேட்டிங் அதிகமாச்சுன்னா, ஒவ்வொரு மேட்சும் டிவி கமர்ஷியல் டீலு, ஆட், ரெவென்யூ, மர்ச்சன்டைஸ் எல்லாமே. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு அதுதான் அமெரிக்கன் ஸ்போர்ட்ஸ் மாடல்ல தான் வந்து யூரோப்பியன் ஸ்போர்ட்ஸ வந்து மாத்துறானுங்க. பிசினஸா, கமர்ஷியலா. ஏன்னா முக்காவாசி அமெரிக்கன் ஓனர்ஸ் இப்போ பூந்துட்டாங்க. இன்வெஸ்டர்ஸ், ஓனர்ஸ்லாம். இது ஃபுட்பால்குள்ளேயும். ஓகே, ஓகே. ஸோ ஓகே. தவிர வந்து சில மேட்ச் நீங்க சொன்னீங்க. அப்புறம் முக்கியமான மேட்ச் என்ன இருக்கு தாண்டி குரூப் ஸ்டேஜ்ல? ஸோ நான் சொன்ன மாரி அதான் மிலான் வெர்சஸ் லிவர்பூலு. அப்புறம் இந்த சிட்டி வெர்சஸ் இன்டர் மிலான். இத தவிர்த்து வந்து ஆர்சனல் வெர்சஸ் பிஎஸ்ஜி ஒரு மேட்ச் இருக்கு. அ பெரிய மேட்ச்ன்னு பார்த்தா. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாரி அட்லெட்டிகோ வெர்சஸ் ஆர்பி லைப்சிக், ஆர்பி லைப்சிக் வெர்சஸ் யுவென்டஸ், ஆஸ்டன் வில்லா வெர்சஸ் பாயர்ன் மியூனிச் இருக்கு. அதே மாரி நம்ம ரியல் மேட்ரிடும், டார்ட்மண்டும் விளையாடுறாங்க. அது ஒரு மேட்ச் இருக்கு. ஸோ அவங்க வந்து ஃபைனல்ஸ்ல மீட் பண்ணாங்க. போன சீசன் நம்ம பார்த்திருப்போம். அதே மாரி பார்சிலோனா வெர்சஸ் பாயர்ன் மியூனிச் இருக்கு. வழக்கமான ச 5 மறந்துறாதீங்க. ஹன்சி ஃபிளிக் ரீயூனியன் வேற இருக்குது. ஸோ பார்ப்போம் அந்த மேட்ச் எப்படி போகுது அப்படின்னு. இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வருது. பின்னாடி வருது. அக்டோபர் மாசம் வருது இந்த மேட்ச்லாம். ஒரு நடுவுல வருது. பார்சிலோனா அண்ட் இதெல்லாம் 3வது மேட்ச்சா வருது. ஸோ அதான் இந்த மாரி சில ஸ்டார் மேட்சப்ஸ்லாம் இருக்கு. இந்த மாரி உங்களுக்கு. அதே மாரி பிஎஸ்ஜி வெர்சஸ் அட்லெட்டிகோ மேட்ரிட் இருக்கு. அப்புறம் இன்டர் மிலான் வெர்சஸ் ஆர்சனல் இருக்கு. அப்புறம் பாயர்ன் வெர்சஸ் பிஎஸ்ஜி இருக்கு. பிஎஸ்ஜிக்கு வந்து சரியான கண்டம் இருக்குது. அவனுங்க டாப் 8க்குள்ள வருவாங்க. அதாவது அஃப்கோர்ஸ் நான் ஆர்சனல் ஃபேனா இருந்துகிட்டு நான் இத சொல்லக்கூடாது. ஏன்னா ஆர்சனலுக்கு வந்து மகா மட்டமான ரெக்கார்ட் இருக்கு. சாம்பியன்ஸ் லீக் பொறுத்தவரைக்கும். ஏன் யூரோப்பியன பொறுத்தவரைக்குமே சொல்லுவேன் நானு. பட் பிஎஸ்ஜிக்கு வந்து நல்ல டஃப்பான மேட்சப்ஸ் இருக்கு. அவங்களுக்கு மேன் சிட்டி இருக்கு, ஆர்சனல் இருக்கு, அதே மாரி பாயர்ன் மியூனிச் இருக்கு. இதெல்லாம் இருக்கு அவங்களுக்கு. ஸோ அதான் லிவர்பூல், ரியல் மேட்ரிட் இருக்கு. அதே மாரி. ஆன்ஃபீல்ட்ல விளையாடுறாங்க. ஹோம் கேம் லிவர்பூலுக்கு. எல் கிளாசிக்கோ உண்டா? எல் கிளாசிக்கோ வந்து இல்லங்க. இல்ல. எல் கிளாசிக்கோ இல்ல. UCL ஒரு எல் கிளாசிக்கோ பார்த்துக்கலாம் மத்த இல்லையா? ஆமா. நம்ம ஏஐ கூட தெரிஞ்சிருக்குது. இவ்ளோ சீக்கிரம் எல் கிளாசிக்கோ வச்சிடக் கூடாது அப்படின்னு. ஸோ ரவுண்ட் ஆஃப் 16 வருவீங்களா 2 பேரும் வாங்கடா அங்க வச்சு பார்த்து போண்டாற மாரி. ஆமா. ரவுண்ட் ஆஃப் 16ம் இதே மாரி தான் ஏஐ வச்சு தானே பண்ணுவானுங்க மோஸ்ட்லி.
ஸோ அதுலயும் பார்க்கணும். அதுலயும் டிரா வருமா இல்லையான்றது நமக்கு சொல்ல முடியாது. என்ன ஏஐ இப்ப வந்து நம்ம வந்து கார்டு குலுக்கி போட்டு எடுத்தா கூட லக்குன்னு சொல்லலாம். இந்த ஏஐன்றது வந்து இவங்க ஃபீட் பண்றது தானே எடுக்க போகுது எப்படினாலும். 2ம் ஒண்ணு தான் பாலா. நம்ம கையில வந்து கார்டு குலுக்கி போடுறதுக்கு வந்து ஒரு மேக்ஸ் இருக்கும்ல. அல்காரிதம் அந்த 6 இருக்கும் நம்பர் அந்த மாரி. அதே தான் என் மேக்ஸ வச்சு தான் அல்காரிதம் போட்டு இதையும் பண்றானுங்க ஏஐ. அதான். நம்ம வந்து டெர்மினேட்டர் படம், எந்திரன் படம்லாம் பார்த்துட்டு ஏஐ வச்சு என்னென்னமோ படத்துலலாம் பண்ண முடியும். ரியாலிட்டின்னு பார்த்தா இப்படிதான் யூசேஜ் இருக்குது இப்போதைக்கு. அது ஃபியூச்சர்ல வந்து நம்ம எப்படி எவால்வ் ஆகும்ன்றத நம்ம பார்க்கணும். பட் அதான் எனக்கு ஒண்ணும் அவ்ளோ பெரிய ஃபேன் இப்போதைக்கு அவ்ளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல எனக்கு. அதாவது உங்களுக்கு ஏர்லியர் பிரெடிக்ஷன் ரொம்ப ஏர்லியர் இது ஆக்சுவலா. ஏதாவது பிரெடிக்ஷன் இருக்கா? யாரு சுத்தமா இல்ல. டாப் 8? சுத்தமா இல்ல. ஏன்னா அதுதான் சொன்னேன்ல. இந்த புது ஃபார்மேட்டு வந்து டாப் 8 ரொம்ப சிக்கமா இருக்குங்க. எந்தெந்த இப்ப இத்தன நல்ல டீம் இருக்கு. எத்தன நல்ல மேட்ச் நான் வந்து சொன்னேன் பாருங்க. இப்போ ஒரு 8, 9 மேட்ச். இந்த நல்ல டீம் விட்டுருவோம் நம்ம. இத தாண்டி சில டீம் வந்து ஓகே இந்த டீம்லாம் பார்க்கப்பட வேண்டிய டீமு. இவனுங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் வந்து ரவுண்ட் ஆஃப் 16 வரைக்கும் வருவாங்க. அப்படி உள்ள டீம் ஏதாவது சொல்ல முடியும்? கண்டிப்பா. ஆ இட்டலி டீம் அட்டலாண்டா. ம். அது கண்டிப்பா ஒன் ஆஃப் த டீம்ஸ். ஏன்னா போன வாட்டி அவங்க வந்து இது ஜெயிச்சாங்க. யூரோப்பா லீக் வின் பண்ணி வந்திருக்காங்க. அந்த ஸ்லாட் வழியா வந்திருக்காங்க சாம்பியன்ஸ் லீக்கு. இவங்க லிவர்கூசனோட இது பண்ணது அவங்க தானே அந்த ஸ்ட்ரீக் லாங் ஸ்ட்ரீக் ஆமா. அந்த செமிஃபைனல். கண்டிப்பா. ஸோ அதே மாரி அந்த 9-24ன்ற இடத்துல பாயர் லெவர்கூசன். ஏன்னா ஆர்சனல்லயுமே வந்து அந்த 9-24ல வந்து போடுவேன். ஸோ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் போட்டா தான் அவங்க வந்து டாப் 8க்குள்ள போ முடியும் ஆர்சனல்லு. ஸோ ஆர்சனல்ல சேர்த்துக்கலாம். அந்த 9-24ல. அப்புறம் ஸ்போர்ட்டிங் அப்படின்னு ஒரு டீம் இருக்காங்க. இப்போ போர்ச்சுகல். ஆ ஸோ அமோரிம் அவரு வந்து நல்ல மேனேஜர் அவரு. ஓகே. ஸோ அவரோட டீம் அந்த டீம் இருக்கு. அப்புறம் வந்து ஜிரோனா வந்து போன சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இதுல லாலிகா. அவங்க இருக்காங்க. அப்புறம் இது ஆர்பி லைப்சிக். புண்டஸ்லீகாலேருந்து அவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாரி சில டீம்லாம் இருக்கு. பொலோனா இருக்காங்க. இட்டலிலேருந்து. ஸோ இந்த மாரி டீம்லாம் வந்து இவங்கலாம் கொஞ்சம் நல்ல காம்படிட்டர்ஸா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அந்த 9-24 கேட்டகரியில. பிஎஸ்ஜி, ஆர்சனல்லு இதெல்லாம் வந்து எட்ஜ்ல இருக்காங்க. பிஎஸ்ஜி, ஆர்சனல்லாம். அந்த 8க்கும் உங்களுக்கு டாப் 8லயும் போலாம். இல்ல ஒரு 10ன்னு முடிச்சு அன்லக்கியா கீழ இறங்கலாம். சான்ஸ் இருக்கு. 9 முடிக்கிறவங்கலாம் எப்படி இருக்கும்? கடுப்பா இருக்கும். ஒரு பாயிண்ட்ல சேம் பாயிண்ட் வச்சு கோல் டிஃபரன்ஷியல்ல விட்டுறானுங்களாம். 9த்ல முடிக்கிறானுங்க. கடுப்பா இருக்கும். அது வேற இருக்குல்ல. அதே பாயிண்ட் கேம் கோல் டிஃபரன்ஸ் ஆகும். ஐயோ! மொத்தத்தையுமா சேர்த்து 36மே ஒரே டேபிளா போட்டது தான் பிரச்சனை உங்களுக்கு. அதுல தான் உங்களுக்கு டைட் ஆயிடுது டாப். பட் டாப் 8ன்னு பார்த்தோம்னா இந்த பெரிய டீம்லாம் போயிரும்னு தோணுது எனக்கு. பிரீமியர் லீக பொறுத்தவரைக்கும் 2 டீம் நான் கன்ஃபார்மா சொல்லுவேன். டாப் 8ல போவாங்க. மேன் சிட்டி, லிவர்பூல். அதே மாரி ரியல் மேட்ரிட், பார்சிலோனா. பாயர்ன் முனிச். வந்து உங்களுக்கு ஒரு 5 டீம் வந்துருச்சு. மீதி 3 டீம்ல வந்து உங்களுக்கு யார் வேணாலும் இருக்கலாம். அட்லெட்டிகோ இருக்கலாம். இன்டர் ஏசி மிலான் இருப்பாங்க கண்டிப்பா. இட்டலிலேருந்து. ஸோ அதுல அந்த டீம் இட்டாலியன் டீம் கண்டிப்பா ஒரு 2 டீம் இல்லனா 1 டீம் இருக்கும். ஏசி மிலானுமே நான் 9-24ல வைப்பேன். ஒரு சில டிபெண்ட்ஸ். அவங்களுடைய மேட்ச் லிஸ்ட் எடுத்து பார்க்கணும். லிவர்பூல்லாம் விளையாடுறானுங்க. ஸோ பார்ப்போம். அது எப்படி வேணாலும் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான். இந்த டீம்லாம் இருக்கும். இந்த பெரிய டீம்லாம். இந்த 8, 7 டீம் சொல்ட்டேன்ல. ஸோ அதெல்லாம் கண்டிப்பா போயிருவாங்க. அதான் இந்த ஆர்சனல், பிஎஸ்ஜி, ஏசி மிலான் இவங்கலாம் எட்ஜ்ல இருப்பாங்கன்னு தோணுது. யார் வேணாலும் முடிக்கலாம் இவங்கல்ல. 7, 8, 9, 10. ஸோ பரவால்ல. நம்ம வந்து இந்த வீடியோல வந்து எனக்கு ஓரளவு புரிஞ்சுச்சு. அது தவிர வந்து மேட்ச் நம்ம பார்க்கும்போது தான் அத வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்ல. அந்த லீக்குள்ள போயிட்டு ஒவ்வொரு நாளும் பார்த்து நம்ம வந்து அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்ல. அப்ப நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் நான் நம்புறேன் இன்னுமே. சோ இந்த வீடியோ வந்து எடுத்ததுக்கு இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணதுக்கான முக்கியமான காரணமே வந்து இந்த ஃபார்மேட்ட பத்தி கொஞ்சம் பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வரப்போற மேட்சஸ் எல்லாமே அந்த பிக்சர்ஸ் எல்லாமே நல்லா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு.
அதை பேசணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதை தாண்டி இந்த வீடியோ வந்து ஏதாவது பிழை பண்ணியிருந்தா, ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தா அதை வந்து மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல்ல இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் வர இருக்கு. அதுக்காண்டி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ரெட் டைனோ வீடியோஸ் ஃபுல்லாத்தையுமே நீங்க அந்த சேனல்ல பார்க்க முடியும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸ்ரீவத்சன், நீங்க உங்களோட கருத்து. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரெட் டைனோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேபி ஃபியூச்சர்ல வந்து வேற எதனா கூட சாம்பியன்ஸ் லீக் சம்பந்தப்பட்ட வீடியோஸ்லாம் கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது நெக்ஸ்ட் வீக்லேருந்து. ஸோ பார்ப்போம் டோர்னமெண்ட் எப்படி போகுதுன்னு. உங்களுடைய தாட்ஸை வந்து நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன? முக்கியமா இந்த புது ஃபார்மேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்றதையும் சொல்லுங்க. ஸோ தேங்க்யூ.